jolly time, jolly time. Jolly time, jolly time. Jolly time, jolly time வந்தாச்சு. கேளுக்கின்ற சண்டையெல்லாம் மூஞ்சாச்சு. Jolly time வந்தாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸில் எல்லாரும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் எல்லாரையும் திரும்பியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை பற்றி நம்ம ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்ன தெரியுமா? பியர் ப்ரெஷர். ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வா நம்ம அம்மாவுக்கு தெரியாமல் வெளியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? எஸ் சொல்வீங்களா இல்லை நோ சொல்வீங்களா? முதல்ல நம்ம மனசில் இது தப்பு, அம்மாவுக்கு தெரியாமல் வெளியே போகிறது தப்பு அப்படின்றதுனால நோ சொல்லணும்னு தோணும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வா அதெல்லாம் ஒரே ஒரு தடவை தானே, வீட்டுக்கெலாம் தெரியாது, நம்ம சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம ஃப்ரெண்ட்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த தப்பை அவங்களுக்காக செஞ்சிடுறோம். இந்த சிச்சுவேஷன் தான் பியர் ப்ரெஷர். அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்காக ஒரு தப்பான காரியமோ இல்லைன்னா நம்மளுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை அவங்களுக்காக செய்ய வைக்கிற ப்ரெஷர் தான் பியர் ப்ரெஷர். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அம்மாவுக்கு தெரியாமல் வெளியே போகிறது, ஹோம்ஒர்க் செய்யாமல் காப்பி அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் அதோட எக்ஸாம்பிள்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு போட்டிருக்கு. நம்மளை எல்லாரும் கிளாப் பண்ணலாம், எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனால் ஏசப்பா அதில் சந்தோஷப்படலைன்னா அதில் எந்த பயனும் இல்லை. ஸோ எப்போவுமே நம்முடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஏசப்பாவாக தான் இருக்கணும். இன்றைக்கும் அதை பற்றி தான் நம்ம ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஷார்ட் ஃபிலிம் பார்க்க போகிறோம். ப்ரோக்ராம் ஃபுல்லாக கவனமாக பாருங்கள். கடைசியில் இதில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்போம். இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு வரலாமா? ஓவர் டு ஷார்ட் ஃபிலிம். டேவிட், இந்த ப்ளூ டி-ஷர்ட் போட்டா உனக்கு சூப்பரா இருக்கும். டே நீ அந்த கிரீன் கலர் டி-ஷர்ட் எடுத்துக்கோ, கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். ஏன் பையன் அவன் நான் சொல்றதான் கேட்பான். அப்ப ஏன் பேச்ச கேட்க மாட்டானா? அவன் ஏன் புள்ள, நான் சொல்றத மட்டும் தான் கேட்பான். இல்ல இந்த கலர் தான் எடுப்பா இருக்கும், இததான் அவன் போடணும். இது அவனுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும், இததான் அவன் போடணும். ரெண்டு பேரும் அமைதியா இருங்க, பேசாம நான் Dress போடாம போறேன். வேணாண்டா, உனக்கு பிடிச்சதே நீ போட்டுக்கோ. எனக்கு இந்த Black டி-ஷர்ட்டே போதும். இந்த கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு இவ்வளவு அலப்பற. சரி சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் லேட் பண்றேன்னு சொல்றீங்க. டேய் வாடா, நான் உன்னை பைக்ல கொண்டு போய் விட்டு வரேன். ஏன் அங்கேயும் பஞ்சாயத்து பண்றதுக்கா? வேணாம் நான் நடந்தே போறேன். டேய் பிரேயர் பண்ணிட்டு போடா. வரமா. டேய் என்ன பையனும் ஏசப்பா, நீங்க தான் அவனை பாத்துக்கணும். டேய், இந்த வருஷம் கோச்சிங் நடத்தி நம்ம தான் கப் அடிக்க போறோம். இந்த வருஷம் நம்ம தான் கப் அடிப்போம். ஹாய்டா, என்னடா இந்த பக்கம்? ஹே டேவிட், நாங்க புதுசா கிரிக்கெட் கோச்சிங்ல ஜாயின் பண்ணிருக்கோம்டா. சூப்பர்ரா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ரா. என்னடா சர்ப்ரைஸ்? நானும் அதே கோச்சிங் கிளாஸ்ல தான் ஜாயின் பண்ணிருக்கேன். டேய் சூப்பர்ரா, நம்ம அங்கேயும் போய் ஒரு கலக்கிடுவோம் கண்டிப்பா. அதுல என்ன டவுட்? சரி வாடா போலாம். டேய் டேவிட், உன் சைக்கிள் எங்கடா? டேய் சைக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சுடா, அதனால அது ஓட்ட முடியல. அதான் ஓகே நடந்து வந்துட்டேன். அந்த ஓட்ட சைக்கிளை மாத்துன்னு சொன்னா மாத்துறியா? கேட்கவே மாட்டேங்கிற. சரி நாளைக்கெல்லாம் நடந்து வராத, நம்ம கேங்குக்கே அவமானம். பாய்டா, நாளைக்கு சைக்கிள் எடுத்துட்டு வர மறந்துடாத. டேய், அவன் சைக்கிள் எடுத்துட்டு வந்துருவான்லடா. ஓகேடா. சரிடா, பாய். பாய்டா. டேவிட் வந்துட்டியா? அம்மா டீ கொண்டு வரவா? வேணாமா. ஜூஸாவது கொண்டு வரவா? வேணான்னு சொல்றல, வேணாமா. சரி விடு, எப்ப வேணுமோ அப்ப கேளு. இப்ப போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சும்மா நோய் ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்கம்மா. ஃபர்ஸ்ட் அப்பாவை எனக்கு சைக்கிளை ரெடி பண்ணி தர சொல்லுங்கம்மா. நாளைக்கு சைக்கிள்னா நான் போவே மாட்டேன். போங்கம்மா. என்னாச்சு இவனுக்கு? முதல்ல உங்க அப்பா வந்ததும் சைக்கிளை சரி பண்ணி தர சொல்லணும். வந்துட்டீங்களா?
என்ன வெயிலு, என்ன வெயிலு, சுத்தமா முடியல. எங்க நம்ம டேவிட் சைக்கிளை ரெடி பண்ணுங்க, இல்லனா நாளைக்கு ட்ரைனிங்கே போகலன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் வீட்டுக்குள்ளேயே வரேன். அம்மாவும் பிள்ளையும் ரெடியா இருப்பீங்களே என்ன வேலை வாங்குறதுக்கு. போய் டீயை போட்டு கொண்டு வா, குடிச்சிட்டு அப்புறமா சொல்றேன். சரிங்க, எனக்கு தெரியும், இருந்தாலும் சும்மா சொன்னேன். இருங்க, உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். அம்மா, ஏன்டா இப்படி கத்துற? அப்பா எங்கம்மா? சைக்கிள் ரெடி பண்ணிட்டாரா இல்லையா? தெரியலடா, போய் சாப்பிடு, நான் என்னன்னு பாக்குறேன். என்னம்மா இப்படி சொல்றீங்க? நானே போய் பாத்துக்கிறேம்மா. ஐயோ, ஹே, அப்பா சைக்கிள் ரெடி பண்ணிட்டாரு. அப்பானா அப்பாதான். டேய் ஐஸ் வைக்காத, போய் ஜாலியா என்ஜாய் பண்ணு போ. ஹே. டேய் சொன்ன மாதிரி சைக்கிள் எடுத்துட்டு வந்துட்டேன். நாங்களா யாரு? சரி வா போலாம். எங்கடா போறோம்? டேவிட் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரலாம்டா. அம்மா தேடுவாங்கடா. கொஞ்ச நேரம் தானடா, அம்மாவை சமாளிச்சுக்க. டேய் நீ தானே நம்ம கேங்லயே முக்கியமான ஆளு, வாடா போலாம். சரி வா போலாம். அம்மா இப்ப எதுக்கு பார்க்குக்கு வந்திருக்கோம்? பார்க்குக்கு எதுக்கு வருவோம்? பானிபுரி விற்கவா வந்திருக்கோம்? விளையாட தான் வந்திருக்கோம். ராஜா சொன்னதை எடுத்துட்டு வந்தியா? அதை எப்படிரா மறப்பேன், பாக்கெட்ல தான் இருக்கு. இப்ப எடுக்கிறேன் பார். டேய் இது எதுக்குடா எடுத்துட்டு வந்த? உன்னை என்னடா பண்றது? தூக்கி போடுற உரமா அத. தூக்கி போடவாடா இதை கொண்டு வந்த. இதை வச்சு இன்னைக்கு ஃபன் பண்றோம். இது ஃபன்னா? ஆளை விடுங்கடா அட்ராசிட்டி பாய்ஸ், நான் வீட்டுக்கு போறேன். என்னடா இவன் இவ்ளோ பயந்தாங்குழியா இருக்கான்? இவன் நம்ம கேங்ல இருக்கிறதே பெரிய அவமானம்டா. சரியான தொடநடுங்கியா இருக்கான். இப்ப நான் என்னடா பண்ணணும்? நான் ஒன்னும் கோல இல்லடா. சரி அப்ப அந்த பிளாஸ்டிக் பாம்பு எடுத்துட்டு போய் அந்த பாப்பா பக்கத்துல போய் போட்டு வா. இதோ போடுறேன்டா, குடுறாத. சூப்பர்ரா டேவிட். ஆமாண்டா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். நீ வீராதி வீர சூராதி சூரன்டா. போதும்டா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேல வேணாம், இதோட முடிச்சுக்கலாம். வாங்க வீட்டுக்கு போலாம். என்னடா எப்ப பார்த்தாலும் நச நசனு. வாடா என்ஜாய் பண்ணலாம். அந்த ஆன்ட்டி மேல தூக்கி போட்டு வந்துரு. வா 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 போலாம் வா. சரியான பண்றா. டேய் வேற லெவல் பண்ற, போடா. இரு பாம்பு ஏத்துறேன். டேய் டேய் வாடா ஓடிடலாம், வாடா போலாம். டேய் என்ன வேலை பண்ற? நீ அலெக்ஸ் அண்ணா பையன் தானே? அது பொண்ணுக்காக அங்கிள். மத்தவங்கள பயம் காட்டுறதுல என்னடா பண்ணு இருக்கு? சாரி அங்கிள், இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அங்கிள். இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க. உங்க அப்பா பேரை கெடுத்துறாத. பா. சரி, அவன் வந்துட்டான், என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன், சரியா? டேய் டேவிட், இங்க வா. சொல்லுங்கம்மா. எங்கடா போன? சாரிம்மா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வெளியில போனோம். எல்லாம் சரிதான். பார்க்குக்கு எதுக்கு போனீங்க? விளையாடதாம்மா போனோம். பொய் சொல்லாதடா, எனக்கு எல்லா நியூஸும் வந்துருச்சு. நீ பண்ண சேட்டை எல்லாம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஜாலிக்காக பண்ணதுமா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. இதெல்லாம் தப்புடா, நம்ம பண்ண கூடாதுடா. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ண சொன்னாங்க. இது பண்ணாதான் கெத்துனாங்க. டேய் இதெல்லாம் கெத்திலடா டேவிட், அது வந்து அட்வைஸ் என்ற பேர்ல அறுவையை போடாதம்மா, போமா. ஐயோ இவனை என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. மா, அப்பா, என்ன ஆளே இல்லையே. கிச்சன்ல பாப்போம். மா, அப்பா, மா, அப்பா. கிச்சன்ல ஆளுக்கான ஆளையே இல்லை, எங்க போனாங்க? அம்மா,
அம்மா எங்கம்மா போனீங்க? கதை வேற போட்டுட்டு போயிட்டாங்களே. மா மா எங்க போனாங்கன்னே தெரியலையே. எங்கம்மா போனீங்க? மா பா அம்மா அப்பா. ஷூ, ஃபோன் கூட கையில இல்லையே. எங்க போயிட்டாங்கன்னு வேற தெரியல. என்ன சத்தம் கேக்குது? அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 2 பேரும் என்ன பண்றேன்னு பாரு. டேவிட், எங்கப்பா போனீங்க? எனக்கு பிடிக்காத சாப்பாடை எதுக்குமா செஞ்சு வச்சீங்க? அப்போ நீ சாப்பிடவே இல்லையா? ஏதோ கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். என்னடா இதெல்லாம்? போர் அடிச்சதுன்னு இதாச்சும் விளையாண்டுட்டு இருந்தப்பா. ஆனா இதெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சே, நீ தொடறதே இல்லையே. டிவியும் ஒர்க் ஆகல, போனும் இல்ல. வேற நான் என்னதான் பண்றது? பாத்தியா டேவிட், இதெல்லாம் நீ ஆசைப்பட்டு புடிச்சு வாங்கின விளையாட்டு பொருட்கள். ஆனா நீ விளையாடவே இல்ல. ஆனா வேற எந்த ஆப்ஷனும் இல்லாத போது நீ விரும்புறத செஞ்ச. அது மாதிரிதான் உன்னோட மற்ற நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்காம நீ உனக்கு பிடிச்சத செய். உன்னோட தனித்துவத்தை இழக்காத. பைபிள்ல யோசேப்பு, தானியல் எத்தனையோ நண்பர்கள் வந்தாலும் கூட அவங்க தனித்துவத்துல உறுதியா இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுது. பைபிள்ல மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் அப்படின்னு மத்தேயு 16:26 சொல்லப்பட்டிருக்கு. அதனால இனிமேயாவது மத்தவங்களுக்காக எதையும் செய்யாம உனக்காக, இயேசுவுக்காக எல்லாத்தையும் செய். ஓகேவா? சாரிப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் பேச்ச கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் இயேசுப்பா பேச்ச கேட்டு அவர் சொல்றதை தான் செய்வேன். டேய் சூப்பர்ரா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிறைய நேரம் அந்த தப்பை பண்ணிடுறோம். ஆனால் அப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு எந்த குட் நேம்ஸும் கிடைக்காது, நம்மளுக்கு பேட் நேம்ஸ் தான் வரும். அதனால நம்ம எப்பவுமே ஏசப்பாவுக்கு பிரியமாக தான் வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட நம்ம ஒரு முக்கியமான செக்மெண்ட்குள்ளே வந்திருக்கோம். நம்மளை இந்த மாதிரி சிச்சுவேஷன்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்கிற ஏசப்பாவோட வார்த்தையை கேட்க போகிறோம். ஸோ இந்த மெசேஜை கவனமாக கேளுங்க. இதுலேருந்து கூட உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்போம். ஸோ எல்லாரும் உங்கள் பைபிள், நோட், பென்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருங்க. மெசேஜ் கேட்கலாமா? ஓவர் டு மெசேஜ் டைம். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என்ன சோர்ந்து போயிருக்கீங்களா? ஐயோ எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு சோர்வின் மத்தியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏசப்பா இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா, மற்றவங்க சொல்கிற காரியத்தெல்லாம் கேட்டு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு நினச்சி கடைசியில் பிரச்சனையில் முடியுது. ஏசப்பா பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. நம்மளும் ஏசப்போட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம சோர்வை எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். சரியா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம வேதத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 5வது வசனம். ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். சரியா? ஒரு தேவதூதன் வந்து தட்டி எழுப்பி நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதே அதிகாரத்துல 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். குட்டீஸ், இப்போ இந்த வசனம் வாஸ்தம் தெரியுமா? இந்த வசனத்துக்கு ஆதாரமா உள்ள சம்பவத்தை பார்க்கலாம். சரியா? சம்பவத்தை பார்த்த பிறகு கடைசியில ஏசப்பா நம்மகிட்ட இதுல இருந்து என்ன எதிர்பார்க்காங்க அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். ஓகே குட்டீஸ், இந்த ஃபர்ஸ்ட் படத்தை பாருங்க. இது யார் தெரியுமா? எலியா. எலியாவை பார்த்து தான் சொல்றாங்க, நீ பண்ண வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு, நீ எந்திரிச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. யார் சொல்றா? தேவதூதன் சொல்றாரு. இந்த சம்பவத்துக்கெல்லாம் முன்னாடி ஒரு காரியம் நடந்துச்சு. இஸ்ரவேல்ல மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணது யாரு தெரியுமா? இவர் தான். கிட்டத்தட்ட 3.5 வருஷம் மழை பெய்யாம இருந்து ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு.
அதுக்கப்புறமா மழை வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணது இந்த எலியா தான். அந்த ஜெபத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவரே இஸ்ரவேல்ல மழையை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்றாரு. அந்த சம்பவம் உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். பாகால் தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, எலியா மட்டும் தனியா நின்று அக்னியை வானத்திலிருந்து இறக்குவார். ஜெபம் பண்ணாரா, ஜெபம் பண்ண பிறகு வானத்திலிருந்து அக்னி வரும். அக்னி இவர் வைத்திருக்கிற பலியை எல்லாம் பட்சித்திடும். இவர் வச்சிருக்கிற அந்த பலியை அங்கீகரித்து கொள்ளும். அப்ப தேவன் அது மேல அக்னிய போடுவார். இதுக்கு பிறகு இஸ்ரவேல்ல உள்ள எல்லா ஜனங்களும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் சொல்லி தேவனை பணிந்து கொள்ளுவாங்க. பணிந்து கொண்ட பிறகு எலியா ஒண்ணு செய்வார். என்ன தெரியுமா செய்வாரு? யார் யாரெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை இடற பண்ணாங்களோ அவ்வளவு பேரையும் பிடிப்பார். இவங்க பாகால் தீர்க்கதரிசிகள், சரியா? இவங்க எல்லாரையும் பிடிச்சு கிட்டத்தட்ட 850 பேர் இருப்பாங்க. அவங்க யாரும் தேசத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை அழிச்சிருவார். ஓகேவா? இந்த சம்பவத்தை ஆகாப் அப்படிங்கிற அந்த தேசத்தோட ராஜா அவரோட மனைவி எசபேல்கிட்ட சொல்லுவார். சொன்ன உடனே எசபேலுக்கு கோபம் வரும். எசபேல் யாரு தெரியுமா? பயங்கரமா பிசாசின் ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு பெண். இஸ்ரவேல் தேசம் கெட்டு போறதுக்கு காரணமா இருந்த ஒரு பெண். அந்த பெண் என்ன தெரியுமா பண்ணுவா? கோபப்படுவா. ஏய் எலியா, ஏன் இப்படி பண்ணிட்ட, இங்க பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறி கொண்டு போய் எசபேல்கிட்ட வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரனை கூப்பிடுவான். இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, சொல்லுங்க எஜமானி அப்படின்னு சொல்லி அவர் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு. பாத்தீங்களா? நீ எலியா கிட்ட போய் ஒரு வார்த்தையை சொல்லு. என்ன தெரியுமா சொல்லணும்? நாளைக்கு இந்நேரத்துல உன் தலை உன் உடம்புல இருக்காது, நான் வெட்டி எடுத்துருவேன், பாத்துருவோமா, சவால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் எலியா தீர்க்கதரிசிய, கர்த்தருடைய தீர்க்கதரிசிய அவ பயங்காட்டுவா. இந்த வார்த்தையை கேட்டுட்டு நேரா அந்த வேலைக்காரன் போய் எலியா கிட்ட போய் சொல்லிடுவாரு. ஐயா, எங்க எஜமானி அம்மா ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல சொன்னாங்க. என்ன தெரியுமா? நாளைக்கு இந்நேரத்துல உங்க தலைய வெட்டி எடுத்துருவாங்களாம் எங்க எஜமானி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த செய்திய எலியா கிட்ட சொல்லிடுவான். எலியா இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருக்குள்ள ஒரு பயம். அந்த பெண் யாரு? பிசாசுனால நிரப்பப்பட்ட ஒரு பெண். அவளுக்கு எதுக்கு இந்த தீர்க்கதரிசி பயப்படணும்? கர்த்தர் இவரு கூட பேசுகிறார், அவரோட சத்தம் கேக்கு. முழு தேசமே கர்த்தர் பக்கம் திரும்புறதுக்கு காரணமா இருந்தது யார் அப்படின்னா அந்த எலியா தீர்க்கதரிசி. ஆனா அந்த பிசாசினால நிரப்பப்பட்ட பெண் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு எலியா தீர்க்கதரிசி மன சோர்ந்துருவார். சோர்ந்து வனாந்தரத்துல அப்படியே நடந்து போவார். நடந்து போய் பெயர்சபா அப்படிங்கிற இடத்துல ஒரு சூறை செடிக்கு கீழே போய் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்தது இல்லாம அங்கே படுத்துட்டார். அந்த சூறை செடிக்கு கீழே ஒரு பாட்டுக்கு படுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன், நான் இருக்கிறத விட செத்து போறது நல்லது. நான் தேவனுக்காக நான் உண்மையா இருந்தேன், தேவனுக்காக வைராக்கியமா இருந்தேன், நான் நல்ல ஜெபம் பண்ற ஆளா இருந்தேன், நான் உத்தமமா இருந்தேன், தேவனை உண்மையா நான் பின்பற்றினேன், தவறாமல் ஜெபிக்கிற ஒரு ஆளா இருந்தேன். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் தலையை எதுக்கு அந்த பெண் எடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளேயே பல கேள்வியோட புலம்பிக்கிட்டே இருந்து சோர்ந்து போன நிலையில எலியா படுத்து கிடக்கிறார். குட்டீஸ், இந்த நேரத்துல தான் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி எலியாவை எழுப்புகிறார். எலியா எழுந்துரு, எலியா ரைஸ் அப், எந்திரு அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் யாரை எழுப்புறாங்க? எலியாவை எழுப்புறாங்க. எழுப்பி, இங்க பாரு, நீ பசியோட இருக்க, ரொம்ப டயர்டா இருக்க, இந்த அப்பத்தையும் இந்த தண்ணியையும் குடி, இந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லி பக்கத்துல வச்சுட்டு போறாங்க. எலியா என்ன பண்றாரு? அதை எடுத்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா குடிக்கிறாரு. மறுபடியும் படுத்துக்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த பெண் சொன்ன வார்த்தை இவரோட மனசை ரொம்ப காயப்படுத்திட்டு, ஐயோ நான் இருக்கிறத விட செத்து போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு. இன்னைக்கு நிறைய பேரு இப்படி சோர்ந்து போய் இருக்கீங்க தானே குட்டீஸ்? நீங்க சோர்ந்து போக கூடாது. இதனால தான் இந்த நிகழ்ச்சி மூலமா ஏசப்பா அவங்க கூட பேசுறாங்க, சரியா? தேவதூதனை அனுப்பி கர்த்தர் எலியாவை பலப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சி மூலமா ஏசப்பா உங்களை பலப்படுத்துறாங்க. இப்ப மறுபடியும் தேவதூதன் வராரு, தட்டி எழுப்புறாரு. எலியா, எவ்வளவு நேரம் தான் தூங்கிட்டு இருப்ப, எழும்பு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு மறுபடியும் அப்பத்தையும் தண்ணியையும் வைக்காங்க. நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு, உனக்குன்னு நான் வச்சிருக்கிற ஊழியங்கள் நிறைய இருக்கு,
இன்னும் நிறைய காரியத்தை நீ செய்யணும். நீ இப்படி சோர்ந்து போய் படுத்துட்டா இந்த காரியத்தெல்லாம் யார் செய்வா? எழும்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சாப்பிட சொல்றாங்க. சாப்பிட்டுட்டு அவரோட காரியத்தை எல்லாம் சொல்றாங்க, திட்டத்தை எல்லாம் சொல்றாங்க. நீ இப்படிலாம் செய்யணும், எழும்பு போ அப்படின்னு சொல்றாரு. எலியா 40 நாள் இரவு பகல் நடந்து போறாரு. எதோட பலத்தினால? தேவதூதன் கொண்டு வந்து கொடுத்த அந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு அவங்க கொடுத்த தண்ணியை குடிச்சிட்டு 40 நாள் டே அண்ட் நைட் நடந்து போறாரு. ஓரேப் அப்படிங்கிற பர்வதத்துக்கு நடந்து போறாரு. அல்லேலூயா. குட்டீஸ், இன்னைக்கு கூட நீங்க சோர்ந்து போய் இருப்பீங்க அப்படின்னா எலியாவை பார்த்து சொன்ன அதே வார்த்தை தான் முதல்ல நம்ம வாசம் தெரியுமா? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஏசப்பா உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஊழியங்கள், ஏசப்பா உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள், ஏசப்பா உங்களுக்குன்னு வச்சிருக்கிற நன்மைகள், ஏசப்பா உங்களுக்குன்னு வச்சிருக்கிற உயர்வு நிறைய இருக்கு. அதனால இந்த நேரத்துல நீங்க சோர்ந்து போய் இருப்பீங்க அப்படின்னா உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றது, உங்களுக்குன்னு நான் வச்சிருக்கிற திட்டம் நிறைய இருக்கு, ஏன் இதுக்கே நீங்க சோர்ந்து போறீங்க? பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு எலியாவை பலப்படுத்தின மாதிரி இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை பலப்படுத்துறாங்க. ஸ்கூல்ல, வாழ்க்கையில, குடும்பத்துல, வீட்டுல, நண்பர்கள் மூலமா ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனையின் மத்தியில பிரச்சனைகளை ஜெயிச்ச ஏசப்பா உங்க கூட இருக்கிறாங்க. ஏசப்பா இன்னொரு வசனத்தை நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ உலகத்துல இருக்கிற பிசாசோட கிரியையை காட்டிலும் ஏசப்பா பெரியவங்க. ஏசப்பா மரணத்தை ஜெயித்தவங்க. அந்த ஏசப்பா நம்ம கூட இருக்கிறேன்னு வாக்குப்படி இருக்கிறாங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏசப்பா நம்ம கூட இருந்தா எதுக்கு பயப்படணும்? பயப்படவே கூடாது. இப்ப எலியா இந்த தைரியத்தை பெற்றுக்கொண்டார், பலத்தை பெற்றுக்கொண்டாரா? 40 நாள் நடந்து போறார். நடந்து போய் அவர் என்ன தெரியுமா பண்றாரு? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறார். நீ இன்னென்ன காரியத்தெல்லாம் செய்யி அப்படின்னு சொல்லி தேவன் அவரோட பேசுறாரு. என்ன தெரியுமா செய்யறாரு? எலியாவுக்கு அப்புறம் எலிசா அப்படிங்கிற தீர்க்கதரிசி நமக்கு தெரியும் தானே, அவரை தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணுகிறார். இதுக்காக நான் உன்னை தெரிந்து கொண்ட போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் சோர்ந்து போய் இருந்த எலியாவை பலப்படுத்தி அனுப்பினார். அத போலதான் குட்டீஸ், தேவன் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற திட்டங்கள் நிறைய இருக்கு. தேவன் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு. உங்களுக்குன்னு வச்சிருக்கிற நன்மைகள் நிறைய இருக்கு, உயர்வுகள் நிறைய இருக்கு. இதுல தோல்வி அடைஞ்சிட்டா என்ன? இதுக்கப்புறம் நிறைய ஜெயங்களை தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அதனால இதுல தோல்வி அடைஞ்சிட்டேன், இதுல நான் வீழ்ச்சி அடைஞ்சிட்டேன், இதுல நான் ரொம்ப அப்படி மனசே உடைஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் ஆகக்கூடாது. ஏசப்பா உங்க கூட இருக்கிறாங்க, உங்களை பலப்படுத்துவாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நீங்க இன்னும் போக வேண்டிய நாட்கள் நிறைய இருக்கு. இந்த வயசுல சோர்ந்து போயிட்டா எப்படி? இன்னும் நிறைய நாட்கள் நீங்க ஏசப்பாவுக்காக ஓடணும். அதனால ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ண போறீங்க. ஏசப்பா என்ன பலப்படுத்துங்க. எலியாவை பலப்படுத்துனீங்க தானே, என்ன பலப்படுத்துங்க ஏசப்பான்னு சொல்லி கேளுங்க. ஏசப்பா உங்களை பலப்படுத்துவாங்க, உங்களை பயன்படுத்துவாங்க. அப்படி இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எலியாவை நீங்க பலப்படுத்துனீங்களா ஆண்டவரே? இப்போ சோர்ந்து போன நிலையில ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் பலப்படுத்துங்கப்பா. யார் யாரெல்லாம் சோர்ந்து போய் இந்த நேரத்துல என்னோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தேவன் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய பலன் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. வாழ்க்கையில உள்ள தோல்விகள், படிப்புல உள்ள தோல்விகள், குடும்பத்துல உள்ள கஷ்டங்கள், இந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரலோகத்தின் தேவன் இப்பொழுதே பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறப்பா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. தேவன் உடைய பிள்ளைகளுக்கு துணை நிற்பீராக. எல்லா போராட்டங்கள் மாறுவதாக. உடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறீரே. இந்த ஆசீர்வாதங்கள் சகலவற்றையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினால மாறும்படி ஜெபிக்கிறப்பா. வியாதி நிமித்த உள்ள சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவன் பலப்படுத்துகிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் கேட்டிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இந்த உலகம் நம்மளுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்கும், ஆனால் ஏசப்பா நம்மளுக்கு பயப்படுற ஆவியே தரல, தைரியமாக நிற்கிற ஆவியே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த சுச்சுவேஷன்லையும் நோ சொல்கிறதுக்கு கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட நீங்கள் எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கொஷின் கேட்குற செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் வீக் கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களுடைய ஃபோட்டோ வித் நேமை டிஸ்பிளே பண்ண போகிறோம்.
யாரு என் பேர் வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டு வந்துடலாமா? கங்க்ராச்சுலேஷன் ஃப்ரெண்ட். நிறைய பேர் நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாரையும் நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் இன்னைக்கு குவிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஆன்சர் சென்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் உங்களோட ஃபோட்டோ வித் நேம் டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இன்னைக்குரிய கொஷின்ஸை பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சரை நீங்கள் கீழே டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேம் வித் ஃபோட்டோவோட சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் கரெக்டாக சென்ட் பண்ணுற ஒருத்தவங்களோட ஃபோட்டோவை நெக்ஸ்ட் வீக் நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு எக்ஸைட்டிங்கான ஜால் டைம் ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye. ஜாலி டைம் ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நாலுமாவிடி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் 628211. For 24 hours prayer support 04639353535. God bless you.